திருச்சிற்றம்பலம். திருவானைக்கா திருத்தலமான அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திலே இரண்டாவது பிரகாரத்தினுடைய தென்மேற்கு பகுதியிலே வடக்கு நோக்கிய வண்ணம் இருக்கக்கூடிய வல்லபை கணபதி சன்னதியினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோமாக. ஆதி முதல்வனின் சக்தியாகி அபரிமிதமான கருணையை பொழிபவள்தான் வல்லபை. மகாகணபதி ஸ்வரூபம் உருவெடுக்கும் பொழுது மாயை வல்லபை என்று பெயர் பெற்று விளங்குகிறாள். அந்த வல்லபையே சித்தி புத்தி என்று இரு மனைவிகள் ஆகின்றனர். வல்லபை கணபதியினுடைய சிறப்பு என்னவென்றால், வல்லபையே ஞான சக்தியாக விளங்குகிறாள். அந்த ஞான சக்தியாக விளங்கும் வல்லபையே கணபதியை இயக்குகிறாள். பிறகு கணபதியினுடைய 10 திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். மகா கணபதியினுடைய 10 திருக்கரங்களிலும் மாதுளை, கதை, கரும்பு, வில், ஒளிர்தரும் சக்கரம், தாமரை மலர், கயிறு, நெய்தல், நெற்கதிர், தன்னுடைய கொம்பு, இவை அனைத்தையுமே முறையாக கையிலே ஏந்திய வண்ணம் தன்னுடைய 11வது திருக்கரமாக இருக்கக்கூடிய துதிக்கையில் இரத்தின கலசத்துடன் தன்னுடைய அன்புக்குரிய நாயகியால் அணைக்கப் பெற்றவருமாக விளங்குபவர்தான் இந்த வல்லபை கணபதி. அதாவது யோக சக்தியாக விளங்குபவர் கணபதி. கடவுளர்களுக்கு கூட விக்னங்கள் நேரிடும் பொழுது அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான். அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த சக்திக்கே விக்னங்கள் ஏற்படும் பொழுது அந்த ஞான சக்தியாக விளங்கும் வல்லபையினுடைய அந்த விக்னங்களை தீர்க்கும் யோக சக்தியாக விளங்குபவர் இந்த கணபதி. இன்னும் சில புராணங்களிலே இந்த வல்லபை கணபதியை பற்றி சில செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரனுடன் போர் புரியும் பொழுது விக்னங்கள் ஏற்பட, தோஷம் ஏற்பட, தேவி சிவபிரானுடைய திருமுகத்தை பார்க்க, அதாவது லலிதா திரிபுர லலிதா காமேஸ்வர முகாலோக கல்பித்த கணேஸ்வரன் சிவனுடைய திருமுகத்திலிருந்து தோன்றுகிறார். அதுதான் இந்த வல்லபை கணபதி. அது மட்டுமல்லாமல் பிரம்மாவினுடைய புத்திரராக விளங்கும் மரீசி முனிவர் தடாகத்திலே வல்லபை என்ற ஒரு பெண் குழந்தையை வளர்த்து வர, அந்த பெண் பிள்ளையாகிய வல்லபையை கேசி என்ற ஒரு அசுரன் கடத்தி செல்ல சிவபிரான் கணபதியை அனுப்பி அந்த அசுரர்களிடம் அந்த வல்லபையை மீட்டு மனம் முடிக்கின்றார். இதுவும் ஒரு புராணம். இந்த வல்லபை கணபதியினுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து கொண்டோம். இந்த வல்லபை கணபதியை வணங்குபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சோம்பல், கர்வம் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கும். அறிவுத்திறன் மேம்படும். சிறு குழந்தைகள் விநாயகரிடத்திலே குட்டி தோப்பு காரணம் போடும் பொழுது நம்முடைய அந்த கரணமும் புறக்கரணமும் வலிவு பெற்று அறிவு மேம்பட்டு நாம் சிறந்த அறிவுடையவர்களாக விளங்கக்கூடிய வண்ணம் அருள் செய்வார் என்று சொல்லி, இந்த வல்லபை கணபதியை திருவானைக்கார் திருத்தலத்திலே இருக்கக்கூடிய வல்லபை கணபதியை வழிபடுவோம். அவருடைய அருளை பெறுவோமா. நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.